இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு செம கூத்தா இருக்க போகுது. கேக்க கேக்க நல்லா இருக்குடி. அந்த பொண்ணு உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறான்னு சொல்லு. ஆமாண்டி, ஒரு நாள் தான் ஆகிருக்கு. இன்னும் 6 நாள் இங்க தானே இருக்க போறாங்க. வச்சு செய்யறனா இல்லையான்னு பாரு. என் மாமாவே கொத்திட்டு போலான்னு பாக்குறாளா? இதுல என் மாமாவை டா போட்டு வேற பேசுறா. சஞ்சய் வாடா சஞ்சய் போடான்னு அவளை கேட்கும் போது எனக்கு எப்படி திரும்ப உள்ள பத்திட்டு எரிஞ்சுது. என்னது வாடா போடான்னு வேற சொல்றாளா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஆமாண்டி, வாடாமா போடாமா அவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாங்களாமா. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் திட்டிட்டேன், இனிமேட்டு சஞ்சய் மாமாவை வாடா போடலாம் கூப்பிடாதீங்க, உங்களை விட பெரியவங்க தானே, மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. வேற லெவல் ரீ. நானா இருந்திருந்தா சொல்லவே பயந்துருப்பாங்க. நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டியா? பின்ன சொல்லாம ஏன் முன்னாடி என் மாமனை வாடா போடான்னு கூப்பிடுறா. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அதானே, அதான் நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விட்டுட்டேன். ரொம்ப தான் ஓர பண்றா. அவளை பார்க்க பார்க்க அப்படி இரிட்டேஷனா இருக்கு. அப்ப ஏன் தான் ஊருக்கு வந்தாலோ பேசாம அவளை அவங்க ஊர்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம். அவளை பார்த்தாலே உள்ளெல்லாம் எரியுது பயங்கரமா. ஏ விட்ரி விட்ரி, அதான் நீ தான் நல்லா மாஸ்டர் பிளான் போடுறியா? அவளை வச்சு செஞ்சிரு. ஆமா ஆமா, இன்னைக்கு இதோட போதும், நாளைக்கு மிச்சத்தை வச்சு செஞ்சுக்கலாம். சரிடி, ஏதாவது உனக்கு டவுட் தான் என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். இந்த யாழினி யாரு? பில்லிக்கெல்லாம் வில்லிடி. எனக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்க வேணாம், நானே எல்லாத்தையும் நல்லா பண்ணுவேன். நீ பொறுத்து இருந்து வேடிக்கை மட்டும் பாரு இந்த யாழினியோட ஆட்டத்தை. ஓ ஓ, அப்படி வரியா? சரிதான். ஆனா யாழினி செல்லம், உனக்கு இந்த சஞ்சய் மாமா யாருன்னு தெரியாதுல்ல? நான் காட்டுறேன் சஞ்சயோட ஆட்டம்னா என்னன்னு. எப்படி பேசுறா பாரு, வில்லி மாதிரி. நான் கூட பாவம் சின்ன புள்ள செல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு விட்டா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. நான் இருக்கும் போதே என் பூமாரி இப்படிலாம் நீ பேசியிருக்க. பூமாரி என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ சொல்லியிருந்தானா அப்பயே நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். சரி பரவாயில்ல, இன்னும் எதுவும் கேட்டு போல. என் முன்னாடி என் பூமாரிய அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறியா நீ? இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரிடி, அப்புறம் என்னென்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லு. அதெல்லாம் சொன்னா சஸ்பென்ஸ் இருக்காது, பொறுத்து இருந்து வேடிக்கை பாரு. யாழினி, ஏய் மாமா வந்திருக்காரு, நீ போ, அப்புறமேட்டு பேசுறேன். சரிடி சரிடி. என்ன அவங்க ஃப்ரெண்டா? ஆமா மாமா. ஐயோ, நானும் அவ்வளவு பேசிட்டு இருந்தது மாமா கேட்டிருப்பாரோ. எப்ப மாமா வந்தீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லையே. நான் இப்பதான் வந்தேன் யாழினி. இப்பதான் வந்தீங்களா? ஆமா, ஜஸ்ட் நவ் இப்பதான் வந்தேன். ஏன், என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்லையே. என்னைய பார்த்த எப்பயுமே அப்படியே சந்தோஷத்துல பொங்குவ. இப்ப என்ன யாழினி, என்னை பார்த்த ஒரு மாதிரி நடுங்குற, என்னாச்சு? நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டிருப்பேன்னு பயந்துட்டியா? என்னது பிளானா? ஐயோ மாமா, நான் என்ன பிளான் பண்ண போறேன்? நான் பிளான்ல எதுவும் பண்ணலையே. பிளானா? நான் பிளான் என்ன சொன்னேன்? இல்ல, 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோன்னு கேட்டேன். நான் பிளானே சொல்லலையே. ஓ அப்படியா? இல்ல மாமா, என் காதுல பிளான் விழுந்துச்சு, அதனால தான் கேட்டேன். அப்படியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரிங்க மாமா, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் யாழினி. ஆமா, உனக்கும் பூமாரிக்கும் ஏதோ சண்டே ஆமே, அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பூமாரி கிட்ட போய் கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா பூமாரிய பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவ ஒண்ணுக்கு பார்த்தா பொய் சொல்லுவா. அதனாலதான் சரி உன்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐ ஜாலி, மாமாக்கே தெரிஞ்சிருக்கு பூ மாதிரி ஒரு பொய்க்காரின்னு. இதை இன்னும் நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா மாமா. என்ன சண்டை? ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீ அழுகுற? நான் எதுவுமே தப்பா கேட்கவே இல்லையே, எதுக்கு நீ அழுகுற? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாமா, அந்த பூமாரி அக்கா இருக்காங்கல்ல, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க மாமா, என்ன திட்டிட்டே இருக்காங்க மாமா. நீங்க என்கிட்ட பாசமா இருக்கிறது அந்த அக்காவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மாமா என்ன சும்மா சும்மா நோண்டிட்டே இருக்காங்க மாமா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா மாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஓஹோ, சரி சரி. எப்படி பச்சைன்னு அடிக்கிறாளே. இவளுக்காக போய் பூமாரி கிட்ட நம்ம சண்டை போட்டோமே. சரி, இன்னும் என்னதான் நடிக்கிறான்னு பார்ப்போம். என்ன மாமா, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுது சொல்றேன், நீங்க ஓ ஓ அப்படின்னு சொல்றீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா மாமா? இல்ல யாழினி, அப்படிலாம் எதுவும் இல்ல. பாவமா இல்லையா? ஐயோ யாழினி, அப்படி சொல்லல, பாவமா தான் இருக்கு. பூமாரி கொஞ்சம் அப்படிதான், அவ கொஞ்சம் அரமெண்டல், அப்படிதான் அடிக்கடிக்க ஏதாவது பேசிடுவா. அதெல்லாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத.
சரி, எதுக்கு உன்னை பூமாரி திட்டினா? பூமாரி அக்கா எதுக்கு தெரியுமா என்ன திட்டினாங்க? அம்மா என்ன மீன் ஆய சொன்னாங்க. நான் மீன் ஆஞ்சிட்டு இருந்தேன். அப்ப பூமாரி அக்கா வந்து நானும் ஆஞ்சி தரேன்னு சொன்னாங்க. சரி. சரி இருங்க, நான் போய் இன்னொரு அருகாமனை எடுத்துட்டு வரேன், அதுல வெட்டி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா பூமாரி அக்கா எனக்கு அருகாமனை எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நான் கத்தியில தான் கட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, சரி. நீங்களே சொல்லுங்க மாமா, யாராவது மீனை போய் கத்தியில அறுப்பாங்களா? அருவாமனையில தானே அறுப்பாங்க. ஆமா. அதனால தான் நான் சொன்னேன், பூமாரி அக்கா உங்களுக்கு அருவாமனை கூட யூஸ் பண்ண தெரியாதான்னு சொன்னதுக்கு, உனக்கு மட்டும்தான் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, உனக்கு மட்டும்தான் எல்லாம் பண்ண தெரியுன்ற மாதிரி பேசாத, நீ சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா. இதுல மேல எந்த தப்புமே இல்லவே இல்லை மாமா. நான் அப்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த அக்கா என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க மாமா. ஆனா இதுல பூமாரி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு யாழினி? என்ன மாமா நீங்க பூமாரி அக்காக்கு சப்போர்ட் பண்றீங்க? அட சப்போர்ட் பண்ணல யாழினி, நான் நியாயத்தை தான் சொல்றேன். எங்க ஊர்ல அருவாமனை எல்லாம் ஒரு அரிய வகை பொருள். அங்கெல்லாம் அருவாமனை விற்க கூட மாட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா யாழினி, அங்க பூமாரி மட்டும் இல்ல, பூமாரியோட பெரியவங்க கிட்ட போய் அருவாமனைன்னு கேட்டா அவங்களுக்கு அருவாமனை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது. இவ்வளவு ஏன், பூமாரி அக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு பூமாரியோட 2 வயசு அதிகம், உன்னை விட 3 வயசு அதிகம். அவங்களுக்கே அருவாமனை யூஸ் பண்ண தெரியாது தெரியுமா? அப்படியா மாமா? ஆமா யாழினி, இங்க உங்க லைஃப் ஸ்டைல் வேற, அங்க எங்க லைஃப் ஸ்டைல் வேற. எங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களால வர முடியாது, உங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள எங்களால வர முடியாது. ஏன்னா நாங்க அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம், நீங்க இப்படியே வாழ்ந்து பழகிட்டீங்க. அதனால பூமாரிக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சிருக்கும். அதனால உங்ககிட்ட வந்து இது என்ன அது என்னன்னு கேட்டிருப்பா, அவ்வளவுதான். எனக்கு புரியுது மாமா. ஆனா பூமாரி அக்கா இதை என்கிட்ட ஸ்டாஃப்டா சொல்லியிருக்கலாம்ல. அவங்க ஏன் என்கிட்ட சண்டை போடுற மாதிரி சொல்லணும்? ஏன்னா நான் காலையில அவளை ரொம்ப திட்டிட்டேன் யாழினி. அந்த கோவத்துல கூட அவ உன்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா பூமாரியோட மனசு பூ மாதிரி, அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அவ யாருக்கும் கெடுதல் நினைக்கணும்ல நினைக்க மாட்டா. ஷீ இஸ் வெரி குட் கேர்ள். என்ன மாமா திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்றாரு? மாமா மனசுல நான் தானே இருக்கணும். என்ன இவரு சைடு கேப்ல அவன் மேல சாயிறாரு? விடக்கூடாது, நம்ம இப்ப ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். சரிங்க மாமா, என் மேலதான் தப்பு. நான் தான் தெரியாம அவங்கள அந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன். சரியா, நீ இப்ப என்ன பண்ணலான் இருக்க? இப்ப மட்டும் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா பூமாரி கிட்ட சாரி சொன்னாதான் உண்டு. நான் இப்ப போய் பூமாரி கிட்ட சாரி சொன்னா சஞ்சய் மாமாவோட மனசுல நிறைய இடத்த என்னால பிடிக்க முடியும். அப்பதான் சஞ்சய் மாமாவுக்கு என் மேல பாசம் அதிகம் ஆகும். என்னதான் யாழினி மேல தப்பு இல்லைனாலும் யாழினி போய் பூமாரி கிட்ட சாரி கேட்கறாளேன்னு. சரிங்க மாமா, நான் பேசுனது தப்பு தான், நான் போய் பூமாரி அக்கா கிட்ட சாரி கேட்கிறேன் மாமா. வரே வா, சபாஷ் யாழினி, சபாஷ். என்னதான் உன் மேல தப்பே இல்லைனாலும் நீ போய் பூமாரி கிட்ட சாரி கேட்கறேன்னு சொல்ற பாத்தியா? அங்க நிக்கிற நீ. ஆனா இந்த பூமாரிக்கு இந்த சாரி கேட்கலாம் தெரியாது. நீ வேற லெவல் யாழினி. ஹை, நம்ம நினைச்ச மாதிரியே மாமா மனசுல நம்ம இடம் பிடிக்க போறோம். என்ன ஒரு சாரி தானே, கேட்டு தொலைவோம். சரிங்க மாமா, நான் போய் சாரி கேட்டுட்டு வரேன். நானும் வரலாமா? வாங்க மாமா. போடி போ, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்கறதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுற. போய் கேளு, நீ சாரி கேட்டாதான் கொஞ்சமாவது பூமாரியோட மனசு இறங்கும். பாவம் அந்த பிள்ளை காலையில இருந்து மாறி மாறி நீயும் நானும் அவளை அடிச்சு அடிச்சு பாவம் எவ்வளோ துன்பம் பட்டிருப்பாளோ. கண்டிப்பா இவ சாரி கேட்கறனாலலாம் அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட சாரி கேட்கறதுனாவது இருப்பா. போய் கேட்கட்டும். கேளு. பூமாரி அக்கா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா வந்து என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கு பாரு. இதனால தான் எங்க அம்மா கிட்ட அடி வாங்கினா. பூமாரி அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. எதுக்குமா மன்னிப்பு கேட்க? என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதாக்கா, சாரி. என்கிட்ட எல்லாருமே அன்பாக தான் பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் குரலை ஒசத்தி பேசின உடனே நான் பயந்துட்டேன், அதனால தான் நான் அழுதுட்டேன். அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கக்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. இவ முன்னாடியெல்லாம் சாரி கேட்குற நிலமை வந்துருச்சு. ச்சே அக்கா, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேச்சா, நான் உன் மேல கோவமா இல்லம்மா. அப்போ நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என் மேலே கோவமாக இல்லைன்னு அர்த்தம். நீ மன்னிக்கிற அளவுக்கு தான் தப்பே பண்ணலையேம்மா, அப்புறம் ஏம்மா நான் உனக்கு மன்னிக்கணும்? அக்கா வேணும் தானே இப்படிலாம் பேசுறீங்க. நான் பண்ணது தப்பு தான்க்கா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரிம்மா, என்ன இப்போ உன்னை மன்னிக்கணும் அவ்வளவுதானே? நான் மன்னிச்சிட்டேன், போதுமா? நீங்கள் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வேணா பெரியம்மா கிட்டே போய் சாரி கேட்கட்டா? பெரியம்மா உங்களை அடிச்சதுக்காக. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. உங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, உன்னை செல்லமா வளர்த்தாங்களாமா. ஏதாச்சும் நீ சொன்னா அப்படிதான் ஹர்ட் ஆயிருவா அப்படின்னு. அது எனக்கு தெரியாதுல, அதனால தான் நான் கொஞ்சம் ஹார்ஷா
சொன்னது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு போல. இதுல உன் மேல எந்த தப்பு இல்ல. நான் மன்னிச்சிட்டேன் உன்னை. அப்படியா? சரிங்கக்கா. அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட நார்மலா பேசுவீங்களா? இப்ப கூட நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட. அப்படியா? அப்ப சரிங்கக்கா. எல்லாம் என் கரகம் இவகிட்ட வந்து சாரி கேட்கணும்னு. ச்சே, இந்த சஞ்சய் மாமாவை மடியில போட்டுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவ கால்லெல்லாம் போய் விழ வேண்டியதா இருக்கே. பரவாயில்லடி பரவாயில்ல. என் சஞ்சய் மாமா மட்டும் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை என் காலில் விழுக வைக்கிறேனா இல்லையான்னு பாரு.